அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வடலூர் ஜோதி ராமலிங்க சுவாமிகள் அருளிய திரு அருட்பா 6ஆம் திருமறையில் காணும் அரும்பொருள்களில் சில முக்கியமான சொல்களில் கடவுளை காணும் வழியை மக்களுக்கு காட்டியுள்ளார். தெய்வ தமிழ் மொழியாகிய செம்மொழியில் சரியை முதல் மெய்ஞானம் 4ம் இன்னதென்று மக்களுக்கு அருளி உள்ளார்கள். 6 அறிவு உள்ள மக்களாகிய மனிதர்கள் கடவுளை தேசத்தில் காடு, மேடு, மலை, கோபுரங்களில் தேடாமல் தம் தேகத்தில் உயிர் அறிவாக உள்ள உலகநாதனை காண சன்மார்க்க ஒழுக்கத்தின் மூலம் வழி காட்டியுள்ளார். 6 சமயங்களும் கூறும் ஒரே மொழி உலகத்திற்கு ஒரு கடவுள், அவரே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என மக்கள் உணர வேண்டும் என தாயுமானவர் கூறுகின்றார். ஒரு மொழியே பல மொழிக்கு இடம் கொடுக்கும், அந்த ஒரு மொழியே மலமொழிக்கும் என மொழிந்த குருமொழியே மலை இலக்கு, மற்ற மொழியெல்லாம் கோடின்றி வட்டாடல் கொள்வதற்கும் கண்டாய் என்றார். எந்த மொழி மார்க்கமாக இருப்பினும் ஈகருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே என்ற தமிழ் மொழியை அருணகிரிநாதர் திருப்புகழில் அடங்கும். இதுவே ஆன்மநேயம். ஜாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெருஞ்சோதி என்பது சன்மார்க்கம். கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். உலகத்தின் கண் அவரே, மனித குலத்தின் மனசாட்சி. இது சத்தியம். சிறு தெய்வ வழிபாட்டை கண்டித்தல், ஜாதி சமயங்களை கண்டித்தல் மற்றும் மூட நம்பிக்கைகளையும் கண்டித்தல், மேலும் பரிகார சடங்குகளையும் கண்டித்தல், ஜீவகாருண்யத்தை வற்புறுத்தல், எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் காக்க வேண்டும், ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை வற்புறுத்தல், மாதா பிதா குரு மற்றும் சூரியன் சந்திரன் உலக அனைத்து மொழி மக்களுக்கும் கண்கண்ட தெய்வம் என உணர வேண்டும். மேற்படி பாடல்களில் சரியை, கிரியை, யோகம் மற்றும் ஞானிகளின் ஞான பாடல்கள் மெய்ப்பொருள் உள்ள பரிபாடல்களாகும் என்பதை உணர வேண்டும்.